10 வருடங்களுக்கு முன்பு வானம் வெறுமனே உடையவில்லை, அது சிதறிப்போனது. அந்த நாளில் தோன்றிய பரிமாண பிளவுகளுடன் மனித உலகிற்குள் நுழைந்தன கொடூர மிருகங்கள். ஆனால் அதைவிட பயங்கரமான ஒன்று பூமியை மாற்றியது. டிஜிட்டல் டிஸ்டார்ஷன், தண்டர் இம்பாக்ட். ஒரே கணத்தில் மனிதர்கள் மதிப்பெண்களால் அடக்கப்பட்டார்கள். சிலர் பிறந்த தருணத்திலேயே எஸ் கிளாஸ் நெருப்பு மந்திரத்தை பெற்றனர். சிலர் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களாக உயர்ந்தனர். மியூசிக் சாஃப்டன்ஸ். ஆனால் ஹிமே போன்றவர்கள் எதுவும் விடவில்லை. வேர்ஹவுஸ் புல்லிஸ், கிரேட் டிராப், பஞ்சிஸ், மெட்டாலிக் லாஃப்டர். இந்த உலகத்தில் உன் சக்திதான் உன் மதிப்பு. ஹிமே அவன் ஒரு அனவேகண்ட். சமூகத்தின் அடித்தட்டு. எஸ் ரேங்க் ஹண்டர்களுக்காக மானா கிறிஸ்டன் சுமந்தான். அவர்களின் அவமதிப்பையும் அடிகளையும் சகித்தான். வாழ்ந்து கொண்டே இருந்த ஒரே காரணம், தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. ஸ்லோ இமோஷனல் பியானோ என்டர்ஸ். அவர்களால் ஹிமேனிடம் முன்புவிருந்த எல்லா ஆவற்றையும் பறிக்க முடிந்தது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் இல்லை, அவன் உடைய மனதை காவியும். விஷுவல் அவேக்கனிங் செரமனி, ரெஃப்ட் க்ளோ. மியூசிக் பில்ட்ஸ் இன்டென்ஸ்லி. தேசிய விழிப்பு விழாவின் அந்த நாளில் விதி புதிய கதையை எழுத முடிவு செய்தது. எஸ்எஃப்எக்ஸ் மேசிவ் எனர்ஜி சர்ஜ் சிஸ்டம் ஆக்டிவேஷன். ஒரு பலவீனமான பையன் ரேங்குகளை ஏறவில்லை மட்டும். எபிக் ஆர்கெஸ்ட்ரல் கிளைமேக்ஸ். முழு சிஸ்டத்தையே மறுபடியும் எழுதினான் மட்டும். எபிக் ஆர்கெஸ்ட்ரல் கிளைமேக்ஸ். முழு சிஸ்டத்தையே மறுபடியும் எழுதினான். ரேங்குகளை ஏறவில்லை மட்டும். எபிக் ஆர்கெஸ்ட்ரல் கிளைமேக்ஸ். முழு சிஸ்டத்தையே மறுபடியும் எழுதினான். We'll end this today.